சூழலில் தமிழ்நாட்டில் பரவலாக பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளான மேக்காடு, சின்னா கவுண்டனூர், பச்சக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவு நீடித்திருந்தது. அடர்ந்த பனிப்பொழிவு நீடித்த காரணமாக 50 மீட்டர் தூரத்திற்கு சாலைகள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக ஊருக்கு சென்றனர். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. கடும் பனிப்பொழிவு காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு பகுதிகளில் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகனங்களை இயக்க வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரகடம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு பாக்கெட் விலை 500 ரூபாய் என கஞ்சா விற்பனை செய்து வந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த கோபி ரூசாய் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார். கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான மயிலாறு அரசு ரப்பர் கழக தொழில்கூட வளாகத்தில் சுயம்பலிங்கம் என்பவர் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, அன்னாசி பயிர்களை 9க்கும் மேற்பட்ட யானைகள் சேதப்படுத்தியுள்ளது. அதன் அருகே மயிலாறு ரப்பர் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு இருப்பதால் அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டையில் அமைந்துள்ள வள்ளலார் ஆன்மீக ஞான மையத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வள்ளலார் மகளிர் அகவல் வழிபாட்டு மன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில தலைவர் அருள் நாகலிங்கம் கலந்து கொண்டு வள்ளலார் மகளிர் அகவல் வழிபாட்டு மன்றத்தை துவக்கி வைத்ததோடு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் வள்ளலார் குறித்த புத்தக கையேடுகள் வழங்கி சிறப்பித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே பிரசித்தி பெற்ற இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி முருகர் கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு 13ஆம் ஆண்டு தெப்ப உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த தெப்ப உற்சவ திருவிழாவில் இளையனார் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலசுப்பிரமணியர் சுவாமியை வணங்கி கோவிலில் தேங்காய் உடைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் கடும் பாதுகாப்பு நடைமுறையில் அக்னி வீரர் ஆட்கள் தேர்வு நடைபெற்றது. இந்த தகுதி தேர்வுகள் அனைத்தும் அதிகாலை 2 மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அக்னி வீரர் தேர்வில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மஞ்சூரிலிருந்து கோவைக்கு சென்ற அரசு பேருந்தை கெத்தை பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் வழிமறித்து நின்றதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதை தொடர்ந்து பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. வயது சிறுமியிடம் பலமுறை பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிச்சை என்ற 73 வயது முதியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்டம் ஓசூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7.5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.